திருப்பதியில போய் மொட்டை போலாண்டு தான் இருக்கேன். இப்ப கூட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அவன் எதுனாலும் நம்ம கிட்ட தானே வந்து நிப்பான். ஆமா ஆமா, என்ன பண்ண சொல்ற? பேராசப்பட்டால அனுபவிக்கட்டும். முத்து மச்சான் நீயாடா? யாரோ பாவமா இருக்காங்க சொல்லி காசு போட்டேன். சாரிடா. கிட்டத்தட்ட நானும் அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கேன். என்னடா ஏதோ டென்ஷன்ல இருக்க போல. சரி வா, நம்ம சாமி கும்பிட்டு பேசலாம். நான் வரலடா. உள்ள பிள்ளையார் இருப்பாரு, அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. டேய், நான் கேட்டது என்னடா ஆச்சு? காலையில இருந்து எல்லாத்திட்டையும் கேட்டு பாத்துட்டேன்டா, எங்கேயுமே கிடைக்கலடா. திடீர்னு போன் பண்ணி 4 லட்சம் ரூபாய் கேட்டேன்னா எப்படிடா ரெடி பண்ண முடியும்? நீ முத்து, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியலடா. உள்ளூர்காரங்க யார்கிட்ட போய் கடன் கேட்டா அது என் வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை இல்ல. டவுன்ல எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பணம் கேட்டு பார்த்துட்டேன்டா. யாருமே என்ன நம்பி பணம் தர மாட்டேங்கிறாங்க. அதான் வேற வழி இல்லாம உன்கிட்ட வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். ஆமா, உன் வீட்டுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்ற. அவங்களுக்கு தெரிஞ்சுதானே நீ பிசினஸ்ல இறங்குன? அந்த 4 லட்ச ரூபா பணம் வாங்கினதே என் வீட்டு ஆளுங்க கிட்ட தான். அப்பாவோட இன்சூரன்ஸ் பண்ண 4 லட்ச ரூபா வந்துச்சு. எல்லாருக்கும் சேர வேண்டிய பங்க பிசினஸ் பண்றேன்னு நானே வாங்கிட்டேன். எப்படி மச்சான் உன்னை நம்பி அவ்வளவு பணம் தந்தாங்க? சும்மா தருவாங்க? அவங்களுக்கு ஒரு வாரத்துல பணத்தை திரும்பி தரேன்னு சொல்லி தான் வாங்கினேன். அதுவும் அவங்க கிட்ட வாங்கினத டபுளா திரும்பி தரேன்னு சொல்லி தான் வாங்கினேன். ஏன்டா உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியல? எந்த நம்பிக்கையில ஒரு வாரத்துல பணத்தை தரேன்னு சொல்லி வாங்கின? அதான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ராட நம்பி ஏமாந்துட்டேன். நிறைய பணம் வரும்னு ஆசையை காட்டினான். அதை நம்பி தாண்டா எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தேன். என்னடா ஏன்டா இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்க? ஒரு வாரத்துல பணத்தை டபுளா தரேன்னு சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் வாங்கின பணத்தையாவது திரும்ப கொடுத்தா தாண்டா தப்பிப்பேன். இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கடா. எனக்கு 2 பசங்க வேற இருக்காங்க. உனக்கே தெரியும்ல, நான் வேற எங்க போவேன் சொல்லு? நீ தானே ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ்டா. மச்சான் உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உடனே 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்றதா கஷ்டம்டா. ஷோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஏண்டா உன் சின்ன தம்பி தருமதுரையிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? நம்ம ஊர்ல உன் தம்பி கடன் கேட்டா யாரா இருந்தாலும் கொடுப்பாங்க. நீ வேறடா, ஏற்கனவே அவன்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கேன். தினமும் 50 100 கூட அவன்கிட்ட தானே போய் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் கேட்டதால மட்டும் பணம் யாரும் தூக்கி தரல. தர்மா தான் சிபாரிசு பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்துருக்கான். இப்ப அவன்கிட்டே போய் பணத்தை விட்டுட்டு வந்துட்டு நின்னா அவன் என்ன மதிக்கவே மாட்டான்டா. மச்சான் ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, பண்றியா? என்னடா? லாட்டரி சீட்டு கேள்விப்பட்டிருக்கியா? நீ அதான் இப்ப நம்ம ஊர்ல கிடையாதடா, தடை பண்ணி தான் பல வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல தானே தடை பண்ணிருக்காங்க, ஆனா கேரளாவுல இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. மச்சான் கேரளா லாட்டரி சீட்டு பிசினஸ் நம்ம ஊர்ல இல்லீகலா நடந்துகிட்டு தான் இருக்கு. நீயும் ஒரு 5000 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கு. உனக்கு லக் இருந்தா உன் பிரச்சனை எல்லாம் ஒரே நாள்ல சரியாயிரும். ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கு லக்குன்னு ஒண்ணு இருக்கணுமே. அதுதான் எனக்கு சுத்தமா இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாத மச்சான். நம்ம ராமமூர்த்தி இல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி கடன் பிரச்சனையில ஊரை விட்டு போயிட்டான். அவன் லாட்டரி சீட்டால தான் இன்னைக்கு சென்னையில வீடு காருன்னு செட்டில் ஆயிருக்கான். அவனுக்கே லக் இருக்கும் போது உனக்கு இருக்காதான் மச்சான்? அப்ப லாட்டரி சீட்டு வாங்கிடலாங்கிறியா? நம்பி வாங்கு மச்சான். சரி இரு, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஏ மின்னலே, ஏ மின்னலே, என் நெஞ்சிலே காந்தமா. கஸ்டமர் வந்திருக்காங்க, போய் பாரு. கஸ்டமரா? நான் மின்னல் நினைச்சேன். எனக்கு வேணும். ஒரு காஞ்ச மிளகா கொடுப்பா. காஞ்ச மிளகாவா? சரியா இருக்கு. மாமா என்னக்கா? இந்தாப்பா காஃபி. என்னக்கா? இதுக்கப்புறம் சில்லறை எடுத்துட்டு வாங்க. சில்லற இல்லப்பா. இந்தா. இந்த வரேன்க்கா. அண்ணே, ம், 40 ரூபா போக மீதி சில்லறை கொடுங்க. கொடுங்கக்கா. இந்தா. இந்தாடா. இந்தாங்கக்கா. ஐயோ என்ன பண்றீங்க? சோடன் மெதுவா குடிங்க. ம், ம். நான் அவசரமா ஒரு முக்கியமான வேலையா வியாபாரிய பார்க்க போனோம். அதனால நீ தோனி கடையை பாத்துக்கங்க. சரி ஓகே. சரி, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். பார்வதி, இந்த கல்லாப்பட்டிக்குள்ள வண்டி சாவி இருக்கு, எடுத்து கொடு. இந்தாங்க மாமா. சரி. ஆமா, நீ ஏன் நின்னுட்டே இருக்க? கல்லாப்பட்டியில உட்காரு. ஆஹா வேண்டாம் மாமா, நான் அங்க இருந்தே பாத்துக்கிறேன். இங்க பாரு, பொருள் எடுத்து கொடுக்கறதெல்லாம் தோனி பாத்துப்பான். நீ கல்லாப்பட்டியில உட்காரு. அட, நான் தான் சொல்றேன்ல,
இப்ப நீ கல்லாப்பட்டியில உட்கார போறியா இல்லையா? ம், சரி. ஆ, டேய் நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னண்ணே? இந்த மாதிரி நேரம் கெட்ட நேரத்துல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காத. அப்புறம் வர கஸ்டமர் வராம போயிருவாங்க, புரியுதா? பாட்டு பண்ணா பொறுக்காது. மின்னலே வா, மின்னலே. தம்பி அண்ணே வாங்கண்ணே. என்னண்ணே வீடியோ வேணும்? ஒரு கட்டி கொடுப்பா. என்ன கேட்டீங்க? வீடி. உனக்கு குடும்பம் இருக்கா? ஏன்பா அப்படி கேக்குற? வீடு தானே கேட்டேன். யோ, பீடி சிகரெட் தண்ணி கிண்ணின்னு குடிச்சு ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? என்னப்பா வீடு கேட்டா ஏடா கூடமா பேசுற? ஏடா குடும்பமா பேசுறேன். ஆமா. மொபன இங்க பாரு, எங்க அக்கா இருக்கன்றத நீ தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்கேன் உன் கண்ணாடி தெரிச்சிரும். ஒழுங்கா ஓடு போயா. போய வந்துட்டான். பீடி இருக்கா சிகரெட் இருக்கான்னு. தோனி, அக்கா என்ன நீ? மாமா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? கஸ்டமர் கிட்ட எல்லாம் ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. அட என்னக்கா நீங்க? அண்ணனுடைய பாலிசியே தனிக்கா. அதாவது சிகரெட் பழக்கம் புற்றுநோய் உண்டாக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். இதெல்லாம் வித்தா காசுபடத்தை சம்பாரிச்சிடலாம், ஆனா நல்ல மக்களை சம்பாதிக்க முடியாதுல்ல. இதெல்லாம் எங்க அண்ணனுடைய தாரக மந்திரங்கா. என்னக்கா நீங்க இது தெரியாம இருக்கீங்க? தோனி, அக்கா இந்த வந்துட்டேக்கா. இரு, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. எனக்கா வேணும்? 1/2 கிலோ பூண்டு வேணும். ஆ, ஏமா 4 பல்லு பூண்டு சேர்த்து போட்டாதான் என்னவா? கூட குறைய இல்லாம இப்படி கரெக்டா போட்டுட்டு இருக்க. ஏங்கா 4 பல்லு பூண்டு தானேன்னு சாதாரணமா சொல்றீங்க? பூண்டு விக்கிற விலை என்னன்னு தெரியுமா? இந்த பூண்டும் மிளகும் எல்லாம் பார்க்க சின்னதா இருக்கிறதுனால நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா ஒவ்வொரு மிளகுக்கும் ஒரு பல்லு பூண்டுக்கும் விலை இருக்கு தெரியுமா? கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சும்மா கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துல கிடைக்கும். ஆனா இதெல்லாம் வெளியில இருந்து வர்றது இல்ல. இத சும்மா கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுல்ல. தோனி, பூண்டு 1/2 கிலோ எவ்வளோ? அக்கா 130 ரூபாக்கா. ம், இந்தாங்க. ம், கொடுங்க. இந்த செல்ல தராங்க இருங்க. இந்தா, இதை கொடுத்துரு. அக்கா இந்தாங்கா. தோனி, என்னக்கா? யார் இந்த பொண்ணு? உங்க ஓனரை கட்டிக்க போறவளா? இவ்ளோ விவரமா இருக்கா? ஐயோ அக்கா, இவங்க நம்ம தர்மண்ண சொந்தக்காரங்க. சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படியா? ஆ, ஆனா உண்மையிலேயே உங்க அண்ணன் தர்மா மட்டும் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, 3 மாசத்துல இன்னொரு மளிகை கடை வச்சிருவா. சரியான கெட்டிக்காரிதான். சரிப்பா, நான் வரேன்பா. வாயப்பு. அக்கா இந்நேரம் தர்மண்ண மட்டும் இருந்திருந்தாரு வச்சுக்காங்க, இந்த அக்கா கேட்டதுக்கு 1/2 கிலோ பூண்டுக்கு 1/4 கிலோ பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருப்பாருக்கா. ஏன்னா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து வாய் மீள முடியாதுக்கா. ஆனா நீங்க இருக்கீங்களே, 2 வார்த்தையில அவங்க வாய் அடைச்சிட்டீங்கக்கா. சூப்பர்க்கா நீங்க. சரி சரி, இது கடையோட ஷாம்பு. வேலை நேரத்துல உனக்கு என்ன பேச்சு? போ, போய் வேலையை பாரு. நாளைக்காவது தலைக்கு சாம்பு போட்டு குடிக்கலான்னு பார்த்தா முடியாது போலயே. சித்ரா, சித்ரா. என்ன? இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? ஓ, துணி மடிச்சிட்டு இருக்கியா? இல்ல, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்பவுமே நக்கல் தான். இதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, இப்பெல்லாம் நான் கோவமா பேசினா அது உனக்கு நக்கல் மாதிரி தெரியுதா? நல்ல முன்னேற்றம். இப்படியே பழகிக்கோ, அதான் உனக்கு நல்லது. அப்படி இல்ல சித்ரா, நீ கோவப்படுறது என் நல்லதுக்கு தானே. அதான் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல.
நான் கோவப்பட்டா உனக்கும் கோவம் வரணையா? அப்பதான் உனக்கும் சுடு சொன்ன இருக்குன்னு அர்த்தம். அது இருந்தா தானே முன்னேற முடியும். ஓஹோ, இதுக்கு இப்படி எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கா? இது எனக்கு தெரியாமே போச்சே. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன செஞ்சிருப்ப? ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டேன். இந்த சின்ன விஷயம் கூட நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ சித்ரா, கொஞ்சம் மெதுவா பேச. வெளியில யாராவது கேட்டு போறாங்க. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ச்சே. சித்ரா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு ஏதோ சரியில்லையே. எலியே இன்னைக்கு இப்படி பம்புது. யார் எலியா? யார் என்ன பார்த்தா சொன்ன? இங்க வேற யாரு இருக்கா? உன்னதான் கேக்குறேன், என்ன விஷயம்? என்ன பட்டுன்னு கேட்டா, இதுக்கு தானே இவ்வளவு நேரம் பம்பன. நீ ரூம்குள்ள வந்த தோர்னி வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சித்ரா, என் மனசுல நினைக்கிறது கூட உனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சா? சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். 5000? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. ஆமா, எதுக்கு உனக்கு இப்ப 5000 தேவைப்படுது? என்ன மறுபடியும் எவனாவது ஒரே நாள்ல 3 மடங்கு பணம் தரேன்னு சொன்னானா? நான் தான் என்னைக்குமே அந்த மாதிரி விஷயத்துல இனிமே போக மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு பணம் வேணும்? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா கூட. இல்ல, முதல்ல நீ எதுக்குன்னு சொல்லு. அது லாட்டரி சீட்டு இருக்குல்ல, லாட்டரி சீட்டு. அதானே, நீ எப்ப சொன்ன மாதிரி நடந்திருக்க. கடைசி வரைக்கும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. சித்ரா 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 சித்ரா, இந்த ஒரே ஒரு தடவை என்ன நம்பி பணத்தை கூட. அதுவும் அதிகம்லாம் இல்ல, வெறும் 5000 ரூபாய் தான். அப்படியா? 5000 தானே? அத வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோ, நான்லாம் தர முடியாது. 4 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது தேத்தலான்னு பார்த்தா என்ன நம்பி ஒருத்தன் கூட இந்த ஊர்ல பணத்தை தர மாட்டேங்கிறான். உன் முகர கட்டிக்கு எவன் கொடுப்பான்? வேற வழி இல்ல சித்ரா, எனக்கு இந்த லாட்டரி சீட்டு மேல நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொன்னாலும் என்னால பணம் கொடுக்க முடியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன ஆள விடு. சித்ரா சித்ரா சித்ரா, ஒரு 5000 ரூபாய் கூட நான் ஒர்த்து இல்லாம போயிட்டலாம். இப்ப நான் யார்கிட்ட போய் கேக்குறது? அக்கா, 5 முட்டை, 4 துணி சோப்பு, 2 மசாலா பொடி, ஒரு ரஸ்க்கு, அப்புறம் ஒரு மல்லிப்பொடி, மொத்தம் 130 ரூபா. அன்னைக்கு தம்பி 2 பிஸ்கெட் வாங்கிட்டு போனாப்ல. சரி. காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் கொடுத்தேன். இப்ப காசு இருக்குல்ல, மொத்தமா கொடுக்க 150 ரூபா. சரிப்பா, தரேன். இந்தப்பா. அக்கா இந்தாக்கா 150 ரூபா. அக்கா இந்த இந்த டோனி ஏமாத்தவே முடியாது. உன்னை ஏமாத்தி நான் என்ன பண்ண போறேன்? வாங்கக்கா. டோனி, தர்மம் இல்லையா? அண்ணன் வெளியே போயிருக்காருக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? போன மாசம் கணக்கு முடிக்கணும், அதான் தர்மாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, அக்கா கிட்ட கொடுத்துட்டு போங்க, அண்ணன் வந்தோடனே சொல்லிக்கலாம். சரிப்பா. இல்ல, என்னக்கா, ஏன்க்கா? இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான்க்கா. அவங்களுக்கு இங்க அக்கவுண்ட் இருக்கு, அந்த பணத்தை கொடுக்க வந்திருக்காங்க. வாங்கிக்கங்க அக்கா, கொடுங்க அக்கா. இல்ல தோனி, தர்மா மாமா இருந்தாதான் இதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பார்க்க முடியும். அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள மாமா வந்துருவாரு. நீங்க பணத்தை அவர் கையிலே கொடுத்துருங்க. சரிம்மா, நான் அப்புறமா வரேன். சரிக்கா. அக்கா, ஒரு விஷயத்தை கூட லேஸ்ல விட்டுற மாட்டீங்களே, எல்லாத்தையும் கரெக்டா புடிச்சிடுறீங்களே, எப்படிக்கா அது? இப்பதானே அக்காவை பாராட்டுனேன், அதுக்குள்ள சோதனை வந்துருச்சு. அண்ணனா? அண்ணன் ஒரு வேலையா பக்கத்துல போயிருக்காருண்ணே. கொஞ்சம் நகரு பார்வதி. மாமா, என்ன வேணும் மாமா? பணம் எடுக்கணும், கொஞ்சம் இந்த பக்கம் வா. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், பணம் எடுக்கணும், நகரு. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தர்மா மாமா வந்ததுக்கு அப்புறம் பணம் எடுத்துக்கோங்களேன். என்னது? இல்ல, தர்மா மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லல, அதான் நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கோங்க. அது சொல்றது நீ யாரு? முதல்ல உன்னை யாரு இங்க உட்கார வச்சது? அண்ணன் அண்ணன் தான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் அக்காவை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காருண்ணே. இவரு, இது எங்க கடை, நான் தினமும் வந்து பணத்தை எடுத்துட்டு தான் போவேன். அதுக்கெல்லாம் யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல நீ எனக்கு ஆர்டர் போடாத, சரியா? இங்க இருக்க நடப்புகள்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சீக்கிரம் வெளில போனோம், நீ கொஞ்சம் நவரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ரொம்ப பண்ணிட்டு இருக்க. இப்ப நகர போறே இல்லையா? மன்னிச்சிடுங்க மாமா, நான் போனதுக்கு அப்புறம் வேணா நீங்க வாங்க.
சக்க வெள்ள சட்ட மைனர் அக்கா மண்ணை கவு வச்சுட்டாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. பாத்துக்கலாம். கடவுளே, பார்வதி அக்கா மனசு மாறிடக்கூடாது. கல்லால இருந்து ஒரு பணம் கூட போக கூடாது. நான் கூப்பிடுறேன். வந்திருக்கிறது தெரியுதுல்ல, நகரு. தர்மா மாமா வெளியில போயிருக்காரு. சரி, அதுக்கு என்ன? அந்த பக்கம் போ, நான் பணத்தை எடுக்கணும். மாமா, தர்மா மாமா வர வரைக்கும் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால என்ன? நான் கடைக்கு வரக்கூடாதா? அப்படி ஏதாவது அவன் சொல்லிட்டு போயிருக்கானா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் சொல்லல மாமா. அப்புறம் எதுக்காக வழியை மறைச்சிட்டு இருக்க? தள்ளு, பணத்தை எடுத்துட்டு போகணும். தர்மா மாமா நீங்க பணம் எடுக்க வருவீங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் சொல்லலன்னா நான் பணம் எடுக்க கூடாதா? இந்த பாரு, இது எங்க கடை. வழக்கமா இங்க வந்துதான் நான் பணம் எடுத்துட்டு போவேன். புதுசா வந்துட்டு அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது சொல்லிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. தர்மா மாமா வந்ததும் நான் போயிடுறேன். நீங்க அப்ப வந்து பணம் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என் கடைக்கு வந்து நான் பணம் எடுக்கணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்ற? அத சொல்றதுக்கு நீ யாரு? ஐயோ மாமா, நான் அப்படியெல்லாம் சொல்லல மாமா. நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். இங்க பாரு, நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் பணத்தை எடுத்துட்டு தான் போவேன். மன்னிச்சிடுங்க மாமா. தர்மா மாமா வந்ததுக்கு அப்புறம் வாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா? டேய் ராஜதுர, அவ எங்கடா எதிர்த்து பேசுனா? அவ எதிர்த்து பேசலையே. தர்மா வந்ததும் தானே வர சொன்னா. அது எப்படி எதிர்த்து பேசுறது ஆகும்? அம்மா கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே லேட்டா வருவாங்க, நீ சீக்கிரமா வந்துட்டாங்க. உனக்கு பணம் வேணும்னா தர்மா வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட கேட்டு எடுத்துட்டு போ. அதை விட்டுட்டு இவள போய் அதட்டிட்டு இருக்க. அப்ப இந்த கடைக்கு வந்து பணம் எடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. உரிமை இருக்குடா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன்னை விட எனக்கு தான் இந்த கடையில அதிக உரிமை இருக்கு. நானே இங்க இருந்து தர்மா கிட்ட கேட்காம ஒத்த ரூபா கூட எடுக்க மாட்டேன். அதானே நியாயம்? நீ அப்படிதானே நடந்துக்கணும். அதானே நல்லது. தள்ளுமா, உனக்கு வச்சுக்கிற ஒரு நாள். அத்தை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான். நீ எதுக்குமா தயங்கி நிக்கிற? இல்லத்த, ராஜதோர மாமாவும் செல்வா மாமாவும் கோமா போனாங்க. அவனுங்க போனா போயிட்டு போறானுங்க. அது விடு பார்வதி, நீ எந்த தப்பும் செய்யல. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் நடந்திருப்பேன். அவனுங்களை எல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத. அவனுங்க இப்படி பட்டாதான் திருந்துவானுங்க. நீ தைரியமா இரு. நீ முதல்ல உட்காரு. அட உட்காரு. வர வர இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போச்சு. யார் யாரோ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க ஆச்சு? உங்களை யாரு என்ன சொன்னது? பார்வதி தான். வழக்கம் போல கள்ளப்பட்டில இருந்து காசு எடுக்க போனா அவங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பார்த்து காசு எடுக்காதன்னு சொல்றா. உங்களை பணம் எடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு அவ யாரு? நேத்து வந்தவெல்லாம் இங்க அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ இந்த அளவுக்கு இறங்கிட்டா. எங்க அம்மா மட்டும் அங்க வரல, அவளை உண்டு இல்ல நான் இருப்பேன். அவ முதல்ல யாரு? எங்க அம்மா எதுக்காக அவளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லன்னு மட்டும் தெரியுது. என்னங்க, நீங்க எதுக்குங்க தர்மா இல்லாத நேரத்துல கடைக்கு போனீங்க? இது எங்க கடை. இந்த கடையில எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க கடையில பணம் எடுக்கிறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இவளை கல்லாப்பட்டியில உட்கார வச்சுதான் தப்பு. எல்லாம் தர்மாவை சொல்லணும். உங்க தம்பிக்கு தான் நீங்க கடைக்கு வருவீங்கன்னு தெரியும்ல. அப்ப அவன் போகும்போது அந்த பார்வதி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். தர்மா அவகிட்ட சொல்லாம போனதுனாலதான் அவன் உங்களை எதிர்த்து பேசியிருக்கான். அவன் போற அவசரத்துல சொல்லாம போயிருப்பான். இவளுக்கு தெரிய வேண்டாம். நான் வெளியாளா? நான் இந்த குடும்பத்தாள் தானே. போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா. அதான் அன்னைக்கே அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு சொன்னேன். இன்னைக்கு ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தா இப்படி அசிங்கப்பட்டு நின்றுப்பானா? மாட்டேன்ல. சரி சரி சரி. உங்க அம்மா தான் அவளை தாங்கன்னு தாங்குறாங்கல்ல. அந்த தைரியத்துல தான் அவ இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசியிருக்கா. பாக்க உண்ணா முஞ்ச மாதிரி இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள எவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கா. இவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இந்த வீடு எப்படி உருப்படும்? அது உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்க அம்மாவுக்குள்ள புரியணும். அவங்க தான் அவளை என்னமோ அவ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரி அவளை நடத்துறாங்க. நேத்து வந்து அவளுக்காக உங்க அம்மா எல்லாரையும் எதிர்த்து பேசுறாங்க. எங்க அம்மா அவளுக்காக எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கல்ல. இருக்கு
கொஞ்ச நாள் விட்டு வச்சதுக்கு எவ்வளவு ஆட்டம் ஆடிட்டா. இதுக்கு மேல அவளை வீட்டுல விட்டு வச்சா தப்பா போயிடும். விட மாட்டேன், விட மாட்டேன். முதல்ல அவ இந்த வீட்டை விட்டு போனாதான் எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருங்க. கூடிய சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்ன பண்ணணுமோ அத பண்றேன்.